Good morning, students. Welcome back to the computer science class. In last class, flow of controls lesson la iterations la for loop பார்த்து முடிச்சிட்டோம். For loop என்ன பண்ணது அப்படின்னா body of the loop statements condition true ஆக்குற வரைக்கும் again and again execute பண்ணும். Then அதுல இருக்கக்கூடிய segments அதுல நிறைய variations இருக்கு, multiple statements இருக்குலாம் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது while loop. அதனுடைய கண்டினியூஷனா while loop பார்க்கணும். லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ while loop is also a control flow statement that allows the loop statement to be executed as long as condition is true. The while loop is entry controlled loop. For loop மாதிரியே கண்டிஷன் முதல்ல இருக்கு. Because the test expression அல்லது test condition is evaluated before the entering the loop into. So while loop உள்ள போறதுக்கு முன்னாடியே அது இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So the syntax இங்க பாக்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. while keyword, for loop எப்படி for keyword ஆரம்பிச்சது while keyword within the bracket condition or test expression அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே 3 செக்மெண்ட் பார்த்தோம், செமிகாலன் கொடுத்தேன். இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், தென் அப்டேஷன் சொல்லி பார்த்தோம். இங்கே இனிஷியலைசேஷன்ங்கிற செக்மெண்ட்டும் அப்டேஷன்ங்கிற செக்மெண்ட்டும் நாம பிஃபோர் த லூப்பும் வித்தின் த பாடி ஆஃப் த லூப்பும் தான் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம அந்த விஷயத்த. ஸோ வைல்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் இருக்கு, இது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இனிஷியலைசேஷன் பிஃபோர் த லூப் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கணும். அண்ட் தென் சேம் டைம் அப்டேஷன் அப்படிங்கிறது பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். அப்டேஷன் எங்க இருக்கும் அப்படின்னா பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஸோ இங்க செமிகாலன்லாம் எதுவுமே கிடையாது, இங்க ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். இங்க திஸ் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கண்ட்ரோல் நேரம் இங்க வருது. வைல் அப்படின்னா திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூனா திஸ் பாடி ஆஃப் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனி திரும்ப கண்ட்ரோல் அகைன் டிரான்ஸ்ஃபர் டு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். Again true na again body, again control is transferred to after the execution on the iteration முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் again test expression. When the test expression becomes false, exit from the loop and goes to execute the next statement. While loop க்கு அடுத்த கூடிய statement போயிடும். Here the entire while is considered as a single statement. Same as for loop, if it is a single statement means open close curly brace is optional. இங்கேயும் அதே தான். So body of the loop ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் a single statement or one statement onlyனா ஓபன் க்ளோஸ் பிரேஸ் தேவையில்லை. அட் த சேம் டைம் இங்க செமிகாலன் கொடுத்தா while loopல எப்படி கண்டிஷன் பக்கத்துலயே செமிகாலன் கொடுத்தா லூப் அங்கேயே டெர்மினேட் ஆயிடும், அதே மாதிரி தான் இங்கேயும் இது டெர்மினேட் ஆயிடும். இங்கேயும் செமிகாலன் கொடுக்கக்கூடாது. ஈச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்லி மஸ்ட் எண்ட் வித் செமிகாலன். தீஸ் ஆர் த திங்ஸ். திஸ் இஸ் த சின்டாக்ஸ். இதை தனியா 2 மார்க்ல கூட கேட்பாங்க, சின்டாக்ஸ் என்னன்னு கூட. What is while loop? It's entry control loop. Condition true ஆக வரைக்கும் loop statements execute பண்ணும், அதான் while loop. இது அதுக்கான syntax. இது ஒரு 2 mark. Then flow diagram. Test expression check பண்ணது, body of the loop execute பண்ணது, again test expression check பண்ணது, trueனா திரும்ப body of the loop. அப்ப இந்த சைக்கிள் திரும்ப நடந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு ஐட்ரேஷனும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ்னு வருதோ அப்ப ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வெளியில போயிருது. ஸோ இந்த பாடி ஆஃப் த லூப்ல தான் அப்டேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கடைசியாவோ இடையிலயோ இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல என்ன இருக்கும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் செக்மெண்ட் இருக்கும். So in the while loop test expression evaluated and if the test expression results true, then the body of the loop is executed again and again. The control is transferred to the while loop. When the test expression result is false, control is transferred to statement X. இதான் அதுக்கான அந்த ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், சரியா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை நீங்க கண்டிப்பா எழுதணும். இந்த ஃப்ளோ டயக்ராம், இந்த லூப்பும், இந்த டெஃபினேஷனும், இந்த ஒர்க்கிங் ஸ்டெப்ஸும் என்னங்க, ஒர்க்கிங் ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் நீங்க சொல்லணும். ஸோ அதே ப்ரோக்ராம் நம்ம இங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். ஃபார் லூப்ல என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபார் லூப்ல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் இப்போ உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. while loop may contain several variations. It can empty loop or infinite loop. An empty while loop doesn't have any statements inside the body of the loop except null statement, that is the statement just a semicolon. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ while loopல எப்படி கொடுக்குறாங்க கண்டிஷனுக்கு அப்புறம் இங்க என்ன இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் எம்டி லூப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா no one statement is there.
அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கன்சிடர் ஆஸ் அ சிங்கிள் யூனிட், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இன்டென்ட் பண்ணி தான் எழுதணும். வைல் ஃபார் லூப்ல எழுதுன மாதிரி இங்கே இன்டென்ட் பண்ணி தான் எழுதணும். இந்த above example code time delay loop. A time delay loop is useful passing programs for some time. Program வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்துறதுக்காக யூஸ் பண்ணும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 10,000 times இந்த லூப் ப்ராசஸிங் ஆகும், ஆனால் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ டைம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். A while loop may infinite loop when no update statement is given inside the body of the loop. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஒரு லூப்பை இன்ஃபைனைட் லூப் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா அதை இன்ஃபைனைட் லூப் சொல்லுவாங்க. இதுதான் மேலே பார்த்துருக்கிறது தான். ஸோ இதை டைம் டிலேக்கு மட்டும்தான் நாம யூஸ் பண்றாங்க, வேற எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றது இல்லை. தென் இங்க ஒரு while கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, i is less than 10 கொடுத்துருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் see out the value of i is i பிரிண்ட் பண்றோம், i plus plus சொல்லிருக்காங்க. Here two statements are given but not open close curly brace. Open close curly brace கொடுத்தீங்கன்னா இது மட்டும் தான், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் திருப்பி 10 times எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். This only considered as a loop statement. If the loop consists of, while loop consists of a single statement only, optional. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ஒன் ஆர் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க ஓப்பன் க்ளோஸ் கார்லி பிரேஸ் i பிளஸ் பிளஸ் லூப்னுடைய ஸ்டேட்மெண்ட்னால கண்டிப்பா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அப்ப என்ன ஆகுது, i வேல்யூ இன்க்ரீஸே ஆகாது. அப்ப இந்த லூப் திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும், ப்ரோக்ராம் டெர்மினேட்டே ஆகாது. தி ஸ்டேட்மெண்ட் வில் பி டிஸ்பிளேட் infinitely because update statement inside the body of the loop. No update statement inside the body of the loop. So this is not a part of while loop statement because missing curly brace சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்னாவே கண்டிப்பா curly brace கொடுக்கணும். ஸோ இதை எப்படி செய்யலாம் ப்ரோக்ராமிங்ல அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ஃபார் லூப் பார்த்துருக்கோம். ஃபார் லூப்ல பார்த்த அதே விஷயம் தான் இங்கேயும். இங்க ஃபாருக்கு பதிலாக என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும், while யூஸ் பண்ணணும். whileல கண்டிஷன் மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கண்டிஷன் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ சி அவுட் நாம இங்க என்ன பண்ணி பார்க்கலாம், சி அவுட்ல ஐ மட்டும் டிஸ்பிளே பண்ணலாம், \n. தென் நம்ம என்ன பண்ணலாம், i பிளஸ் பிளஸ். ஸோ ஐ வேல்யூ நம்ம ஸ்டார்டிங்ல என்னன்னு சொல்ல, நம்ம இங்க இனிஷியலைஸ் பண்ணும்போதே கூட சொல்லலாம் i is equal to 1. ஸோ 1 is less than or equal to 10. எஸ், அப்போ சி அவுட் ஐ பிரிண்ட் பண்றோம், அடுத்த எனக்கு அட்வான்ஸ் பண்றோம், ஐ வேல்யூ இன்க்ரீஸ் பண்றோம், 2 ஆகும். எகைன் கண்ட்ரோல் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். 2 is less than or equal to 10. எஸ், அப்ப 10 is less than or equal to 10 வரைக்கும் எஸ் வரும். அப்ப 10 பிரிண்ட் பண்ணும், இங்க 11 ஆகும். 11 ஆனதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். 11 is less than or equal to 10 ஃபால்ஸ். ஸோ உடனே வெளியில வந்துடும். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ இந்த லூப் என்ன பண்ணுது, 1 to 10 times 10 பிரிண்ட் பண்ணுது. அவ்வளவுதான், 1 by 1 பிரிண்ட் பண்ணுது. நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். 1 to 10 வந்துச்சு. சப்போஸ் இந்த ஓப்பன் க்ளோஸ் கார்லி பிரேஸ் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், நான் இன்டென்ட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஆனால் ஓப்பன் கார்லி பிரேஸ் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், இன்டெஃபினிட்டா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நீங்க எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் நிற்காத டெர்மினேட் ஆகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு பாரு. 1 ஓடிக்கிட்டு இருக்கு, தெரியுதா? அங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கு, தெரியுதா? டெர்மினேட்டே ஆகல. இப்போ நம்ம தான் டெர்மினேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இஃப் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், கம்பல்சரியா என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ண டெர்மினேட் ஆகும். ஒன் டு 10 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நம்மளுக்கு அவுட்புட். ஓகே. ஸோ while லூப்ல நீங்க இங்க செமிகோலன் கொடுத்துட்டாலும் அதே தான். ஸோ இங்க ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்திருந்தாலும் லூப் இதோடவே முடிஞ்சிருச்சு. அப்ப this becomes main statement like this statement and return statement. So this will be executed only once. I plus plus I value increased, then goes to next. So sequence வரிசையா எக்ஸிக்யூட் ஆகுது. லூப் இதோடவே 10 times ப்ராசஸிங் முடிச்சிருது. ஸோ சம் டைம் டிலே கொடுக்கலாம், அல்லது உள்ள எதுவுமே ஸ்டேட்மெண்ட் இல்லாம எம்டியாவும் கொடுக்கலாம், அதுவும் டைம் டிலே கொடுக்கும். ஆனா இங்க செமிகோலன் கடைசியா முடியக்கூடாது. செமிகோலன் முடிஞ்சதுன்னா என்ன ஆகுது, these two body of the loop statements becomes main statements. அவ்வளவுதான். So this will be executed only once because
loop 10 times executed here itself, that's all. Nothing will be executed. So இதை நீங்க சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு execute compile and run ஒன்னுங்கிற ஒரே ஒரு அவுட்புட் மட்டும். execute run, no output will be there. ஓகே, அப்ப நம்ம இங்கேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து மெயின் ஸ்டேட்மெண்டோட முடிஞ்சிருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கடுத்து நாம பார்க்க வேண்டியது do while loop. do while loopனா என்ன? do while loop is an exit check loop. do while loop is an exit controlled loop. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அங்க entry controlled பார்த்தீங்க, இங்க exit check. Condition is evaluated at the bottom of the loop. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்டிஷன் பாட்டம்ல வருது. ஃபார் லூப்லயும் while லூப்லயும் கண்டிஷன் ஃபர்ஸ்ட், கண்டிஷன் முடிச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்க லூப் பாடிக்கு கீழே தான் கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. This means the body of the loop is executed at least once even the condition is false. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வச்சு நிறைய டூ மார்க் இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றேன், அடுத்து நான் சொல்றேன். ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா டூங்கிற கீவேர்ட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ள அந்த பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன் பை ஒன். Then while keyword condition or test expression. Here the condition or test expression must end with semicolon because the do statements, the statement end here அப்படின்னு நமக்கு கொடுத்துக்கலாம். So in condition true ஆகுதுன்னா இந்த பாடி again and again execute ஆகும். condition false அப்படின்னா இந்த பாடி execute ஆக நிறுத்திட்டு அடுத்த statement x next வெளியில போயிடும். So இங்க doங்கிற கீவேர்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, while condition end ஆகுது, இங்க condition பக்கத்துல semicolon இருக்கு, இங்க பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். சோ இந்த கண்டிஷன் அட் த பாட்டம்ல வருது. ஃபார் லூப்லயோ வைல் லூப்லயோ பாடி ஆஃப் த லூப்புக்கு பிஃபோரா வந்துச்சு. சோ லூப் பாடிக்கு பிஃபோரா கண்டிஷன் இருந்தா அது என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். லூப் பாடிக்கு அப்புறம் கண்டிஷன் இருந்தா அது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். இதுல எது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்? டூ வைல் மட்டும் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். क्वेश्चन கேட்பாங்க, வைலுக்கும் டூ வைலுக்கு என்ன டிஃபரன்ஸ் அல்லது ஃபாருக்கும் டூ வைலுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அதர்வைஸ் என்ட்ரி செக் எக்ஸிட் செக் என்ன டிஃபரன்ஸ் கேட்பாங்க. சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எடுத்தோன்னையும் இங்கேயும் டூக்கு முன்னாடி அந்த இனிஷியலைசேஷன்ங்கிற செக்மெண்ட் முன்னாடி இருக்கணும். அதே மாதிரி பாடி ஆஃப் த லூப்ல லாஸ்ட் ஸ்டேட்மெண்டாவோ இன் பிட்வீன்ல எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அந்த அப்டேஷன் அப்படிங்கிற ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இருக்கும் கண்ட்ரோல் வேரியபிள். ஸோ கண்ட்ரோல் வேரியபிள் லூப் தொடங்குறதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிருப்பாங்க. பிஃபோர் லூப் கமெண்ட்ஸ் control variable initialized, body of the loop that must be altered, either increased or decreased, then condition is here. கண்டிஷன் ட்ரூ ஆக வரைக்கும். ஸோ எந்த லூப்பா இருந்தாலுமே கண்டிஷன் ட்ரூ ஆக வரைக்கும் தான் லூப் பாடி எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன டூ வைல்ல கண்டிஷன் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்ங்கிறதுனால கண்டிஷன் இஸ் பிளேஸ்டு ஆஃப்டர் த பாடி ஆஃப் த லூப். ஸோ பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட்டட் ஒன்ஸ், தென் கண்டிஷன் இஸ் செக்டு. Even though the condition is false, loop body will be executed at least once. அதான் இந்த இங்க கோடு. ஸோ இங்கேயும் ட்ரூ ஆக வரைக்கும் திரும்ப லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்ங்கிறப்ப வெளியில வந்தது. ஸோ இதே கண்டிஷனும் பாடி இந்த ரெண்டு செக்மெண்ட் தான் இடம் மாறி இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா கண்டிஷனும் பாடி எங்க இருக்கு? வைல் லூப்ல இங்க கண்டிஷன் ஃபர்ஸ்ட் தென் பாடி ஆஃப் த லூப் இருக்கு. இதான் என்ட்ரி செக் எக்ஸிட் கண்ட்ரோலுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ i is equal to 10க்கு பதிலாக நான் என்ன கொடுத்துறேன், இங்க i 11 கொடுத்துறேன், i is less than or equal to 10 கொடுக்குறேன். ஸோ இனிஷியலாவே கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 11 is not lesser than or equal to 10. அப்போ இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னா ஆகாது. இதை நான் சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன். ஒரு அவுட்புட்டுமே இல்லை, எம்டியா இருக்கு. ஸோ இனிஷியலா கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா லூப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டே ஆகல அப்படிங்கறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதே டூ வைல் லூப் யூஸ் பண்றோம். டூ வைல் லூப்புக்கும் இதே தான். என்ன இருக்கணும், இங்க கண்டிஷன் அப்படிங்கிறது டூ அப்படிங்கிற கீவேர்ட்ல ஸ்டார்ட் ஆகணும். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அதே தான். பட் இங்க என்ன கடைசி என்ன இருக்கணும், while i is less than or equal to 10 வரைக்கும். கடைசி என்ன இருக்கணும், செமிகோலன். ஸோ இந்த லூப் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா இதுவும் லூப் பாடி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ ஐ பிரிண்ட் பண்றோம், ஐ 2 ஆகுது,
2 is less than or equal to 10 yes அப்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகுது. அப்ப 10 is less than or equal to அதுவும் ஈக்குவல், ஏன்னா lesser than or equal 10 அதனால எக்ஸிக்யூட் ஆகுது. திரும்ப 10 பிரிண்ட் பண்ணுது, 11 சேஞ்ச் ஆகுது, 11 is less than false, உடனே எங்க போயிருது, வெளியில போயிருது, ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் அடுத்து கீழே போயிருது, அவ்வளவுதான். ஸோ இதையும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட், ஃபர்ஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கிறேன், தென் எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். என்ன கிடைக்குது, எனக்கு 1 to 10 கிடைக்குது. ஸோ எல்லா எக்ஸிக்யூஷனுமே அதே தான் நாம பண்ணியிருக்கோம். ஸோ இதுல என்னன்னா டூங்கிற கீவேர்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ இங்க இனிஷியலாவே இதை நான் 11 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, ஸோ இங்க 11 பிரிண்ட் பண்ணுது, 11 12 சேஞ்ச் ஆகுது, தென் 12 is less than false அதனால வெளியில போயிடுது. அப்ப நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், 11ங்கிற அவுட்புட் கிடைக்கும், ஒரு லைன் அவுட்புட். ஏன்னா லூப் பாடி வில் பி எக்ஸிக்யூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஈவன் தோ த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா பிகாஸ் த கண்டிஷன் இஸ் பிளேஸ்ட் after one iteration the condition is checked, after one cycle the condition is checked. அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்ப எக்ஸிக்யூட் பண்ற பாருங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 11ங்கிற அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஆனா இதே வைல் லூப்ல பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸா கொடுக்கும்போது லூப் பாடியை எக்ஸிக்யூட்டே ஆகல, ஏன்னா இனிஷியலாவே கண்டிஷன் கொடுத்ததுனால. ஏன்னா லூப் பாடியும் கண்டிஷனும் இருக்கிற இடத்த பொறுத்து, லூப் பாடிக்கு மேல கண்டிஷன் இருந்தா அது என்ட்ரி கண்ட்ரோல், கீழே இருந்ததுன்னா அது எக்ஸிட் கண்ட்ரோல். எக்ஸிட் கண்ட்ரோல கடைசியா கண்டிஷனுக்கு அப்புறம் செமிகோலன் முடியுது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டூ வைல் லூப் எல்லாம் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஒரு லூப் கண்டிப்பா ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகணும், திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு டூ வைல் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்கு சார் 3 லூப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஃபார், வைல், டூ வைல் அப்படின்னு 3 லூப் ஸ்ட்ரக்சர் எதுக்கு இருக்கணும், என்ன ரீசனுக்காக 3 லூப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல சில ப்ராசஸிங் அந்த மாதிரி தேவைப்பட்டது. அதாவது ஃபார் லூப் வந்து கவுண்டர் ஸ்டைல் லூப்னு சொல்லுவாங்க. கவுண்டர் ஸ்டைல் லூப்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது முதல்லயே தெரியும் அப்படின்னா, ப்ரீ டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இஃப் ஆல்ரெடி நோ ஹவு மெனி டைம்ஸ் த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். How many times the loop will be executed அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. That will be decided dynamically during runtime. Runtime அப்பதான் நம்ம அதை டிசைட் ஆகணும் அப்படின்னா, program itself which can determine அப்படின்னா அப்ப நம்ம while or do while யூஸ் பண்ணலாம். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை, எதுக்கு இத்தனை லூப் இருக்கு அப்படிங்கறது அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ while do while ரெண்டுமே வந்து how many number of times அப்படின்னு தெரியாம டைனமிக்கா ரன் டைம்ல எப்ப வேணாலும் லூப்போடைய ப்ராசஸிங்க முடிச்சுட்டு வெளியில வரதுக்கு அதை யூஸ் பண்றோம். அதுல வைல் லூப் அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். முதல்லயே தப்பா இருந்தா லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகாமலே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஆனா டூ வைல் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா கூட லூப் பாடியை ஒன்ஸ் கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில போகும். நம்முடைய ப்ராப்ளத்தை பொறுத்து அந்த எந்த லூப் யூஸ் பண்ணணுமோ அந்த லூப் யூஸ் பண்ணிக்கலாம். போத் வைல் அண்ட் டூ வைல் யூஸ் டிட்டர்மைன்ஸ் த எண்ட் ஆஃப் த லூப், determines the end of the loop, mostly used. பட் எல்லாத்தையும் எல்லா கவுண்டர் ஸ்டைலுக்கும் while do while யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைனமிக்கா ரன் டைம்ல டிசைட் பண்றதுக்கும் ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம அந்தந்த அப்ரோப்ரியேட் லூப்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக தான் இத்தனை லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம், சாப்டர் உள்ள போயிடலாம். இதுல உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க அந்த டூ வைல் லூப்னோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதுக்கப்புறம் நாம பார்க்க வேண்டியது நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்ஸ் என்ன, லூப் விச் கண்டைன்ஸ் another loop is called nested loop. ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நெஸ்டட் ஈஃப் பார்த்தோம், ஈஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வர அந்த ஈஃப் பிளாக்குள்ள வர ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் மே பி another one ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான் ஒரு ஃபார் லூப்புக்குள்ள வர லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே பி another one லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ், பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே பி another loop. ஸோ ஒரு ஃபாருக்குள்ள ஃபார் இருக்கலாம், அல்லது ஃபாருக்குள்ள வைல் இருக்கலாம், ஃபாருக்குள்ள டூ வைல் இருக்கலாம். அதே மாதிரி வயலுக்குள்ள ஃபார் இருக்கலாம், வயலுக்குள்ள டூ வைல் இருக்கலாம், வயலுக்குள்ள வயல் இருக்கலாம். அதே மாதிரி டூ வயலுக்குள்ள ஃபார் இருக்கலாம், டூ வயலுக்குள்ள வயல் இருக்கலாம், டூ வயலுக்குள்ள டூ வைலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்குள்ளேயும் நெஸ்டிங்கா இருக்கலாம், அதுக்குள்ளேயும் நெஸ்டிங், இப்படி இன்னர் மோஸ்ட் இன்டர் மோஸ்ட் நெஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கலாம். ஸோ நெஸ்டட் லூப்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, மெயினா குறிப்பா அரேஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் நெஸ்டட் லூப்ஸ். அதை பின்னாடி நம்ம அரேஸ்ங்கிற ஒரு லெசனே படிக்கிறோம், அங்க நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட், பாடி ஆஃப் த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் மே கன்சிஸ்ட் ஆஃப் another one ஃபார் லூப், த இன்னர்மோஸ்ட் ஒன் இஸ் கால்ட் நெஸ்டட் லூப். அதே மாதிரி while loop may consist of another one while loop, body of the while loop statement may consist of another one while loop, the innermost one is called nested loop. அதே மாதிரி தான் do while loop.
நெஸ்டட் லூப்ஸ்னு சில ரூல்ஸ் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். பட் அது இங்க புக்ல கொடுக்கல, பின்னாடி கொடுத்துருக்காங்க என்ன தெரியல. அதை நம்ம அப்புறம் அடுத்த வீடியோல அதனுடைய கண்டினியூஷன்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வைல் லூப், டூ வைல் லூப் பார்த்துருக்கோம். வைல் லூப்னா என்ன, வைல் லூப்னுடைய சின்டாக்ஸ் என்ன, வைல் லூப்னுடைய ஃப்ளோ டயக்ராம் என்ன, வைல் லூப்னுடைய வேரியேஷன்ஸ் என்ன, டூ வைல் லூப்னா என்ன, டூ வைல் லூப்னுடைய சின்டாக்ஸ் என்ன, டூ வைல் லூப்னுடைய ஃப்ளோ டயக்ராம் என்ன, அதுக்கப்புறம் நெஸ்டட் லூப்னா என்ன, அது ஃபார் லூப் நெஸ்டடா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், வைல் லூப் நெஸ்டடா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், டூ வைல் லூப் நெஸ்டடா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், क्वेश्चंस கேட்கலாம். தென் ஒன் மோர் திங் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா என்ன, எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னா என்ன. என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அந்த ரெண்டு செக்மெண்ட் தான், லூப் பாடி தென் இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் சொல்ற கண்டிஷன். இந்த ரெண்டும் எங்க இருக்குதுங்கிறத பொறுத்து லூப் ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், என்ட்ரி கண்ட்ரோல், எக்ஸிட் கண்ட்ரோல். ஜெனரலி 3 kinds of loops, for, while, do, while, based on placement of these two segments, loop body and condition பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் லூப். என்ட்ரி கண்ட்ரோல், எக்ஸிட் கண்ட்ரோல். என்ட்ரி கண்ட்ரோல் ஃபார் வைல், எக்ஸிட் கண்ட்ரோலுக்கு டூ வைல். சரி, வைல் டூ வைலுக்கு என்ன டிஃபரன்ஸ், அல்லது என்ட்ரி கண்ட்ரோல் எக்ஸிட் கண்ட்ரோலுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்பாங்க. கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா இதேதான். அப்பியரன்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ், அந்த ரெண்டு செக்மெண்ட்டும் அந்த பாடி ஆஃப் த லூப்பும் கண்டிஷனும் எங்க அப்பியர் ஆகுது. பாடி ஆஃப் த லூப் தென் கண்டிஷன், கண்டிஷன் தென் பாடி ஆஃப் த லூப், அது என்ட்ரி கண்ட்ரோல். பாடி ஆஃப் த லூப் கண்டிஷன், எக்ஸிட் கண்ட்ரோல். இது அப்பியரன்ஸ்ல டிஃபரன்ஸ். அடுத்த டிஃபரன்ஸ் எக்ஸிகியூஷன்ல டிஃபரன்ஸ் என்ன, லூப் பாடி வில் எக்ஸிக்யூட் ஒன்லி கண்டிஷன் இஸ் ட்ரூ. இங்க லூப் பாடி எக்ஸிக்யூட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஈவன் தோ த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இனிஷியல். இது ரெண்டாவது எக்ஸிகியூஷன்ல வர டிஃபரன்ஸ். மூணாவது இதுக்கு எக்ஸாம்பிள், என்ட்ரி கண்ட்ரோல் எக்ஸாம்பிள் ஃபார் வைல், அங்க டூ வைல். சரி, இதே ஃபார்க்கும் டூ வைலுக்கும் அல்லது வயலுக்கும் டூ வைலுக்கும் கேட்டா கடைசியா கொடுத்த எக்ஸாம்பிள் டைட்டிலா போயிடும், டைட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வரும். வயலுக்கும் டூ வைலுக்கு என்ன டிஃபரன்ஸ், while is a entry control loop, do while is a exit control loop. அவ்வளோ. ஸோ என்ட்ரி கண்ட்ரோல், எக்ஸிட் கண்ட்ரோல் டிஃபரன்ஸ் கேட்கலாம், whileக்கும் do whileக்கும் டிஃபரன்ஸ் கேட்கலாம், ஃபார்க்கும் do whileக்கும் டிஃபரன்ஸ் கேட்கலாம். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஒண்ணுதான். ஸோ டைட்டில் தென் 2 points பிளஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் டைட்டிலா போகும்போது அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்துடும். இப்படித்தான் நம்ம 2 mark கொஸ்டின் இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நாம அதனுடைய கண்டினியூஷன்ஸ் நம்ம என்ன பார்க்கணும், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, அன்கண்டிஷனலி இஃப், ஸ்விட்ச், ஃபார் எல்லாம், வைல், டூ வைல் எல்லாமே கண்டிஷன் யூஸ் பண்ணும். ஐடிஐடி ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மூணு தான், மூணு முடிஞ்சது. அடுத்து நாம பார்க்க வேண்டியது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, நெஸ்டட் லூப்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, தேவைப்படும் போது பார்த்துங்க. பின்னாடி எப்படி இருந்தாலும் நம்ம அரேஸ் பார்க்கும்போது பார்க்க போறோம், அங்க நம்ம டீடைல்டா பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ் கொடுத்து பார்த்துட்டோம். ஃபால்ஸ் கொடுத்தாலும் லூப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனிஷியலைசேஷன் பிஃபோரா இருக்கு, ஆல்ட்ரேஷன் வித்தின் த பாடி ஆஃப் த லூப்ல இருக்கு. இங்கேயும் உள்ள கண்டிஷன் ஒரே ஒரு தான் இருக்கு, அதனால உள்ள செமிகோலன் கிடையாது. இங்க கண்டிஷன் முடிஞ்சோடனே செமிகோலன். இது வயலுக்கு டூ வயலுக்கு உள்ள டிஃபரன்ஸ் கிடையாதுன்னா, வயல்ல கண்டிஷன் முடிச்சோடனே செமிகோலன் கொடுக்க மாட்டாங்க, டூ வயல்ல கண்டிஷன் கடைசியா கொடுக்குறோம், ஆனா எப்படி முடிப்போம், செமிகோலன் முடிப்போம். இது கூட அப்பியரன்ஸ்ல ஒரு பாயிண்டா நீங்க டிஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மீண்டும் நாளைக்கு நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் ஓட முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல என்னுடைய கண்டினியூஷன்ஸா நம்ம வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல கூட லீவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்புல தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பாய்.